என் கூட சேர்ந்து கூப்பிடுறீங்களா? டிங்கு 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 டிங்கு. நான் இங்க தான் இருக்கேன். ஓ ஹாய் டிங்கு. ஏன் இவ்ளோ லேட்? சாரிப்பா. எங்க அப்பா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாரு. அதான் லேட் ஆயிடுச்சு. அதான் நானும் அங்க உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி அது குறையாம இருந்துச்சுன்னு. என்னது குறையலையா? என்ன குறையல? இந்த வெயிலா? ஆமா வெயில்னால தான் நீ லேட்டா? இல்லப்பா, வெயில்லாம் இல்ல. அப்ப என்ன குறையல? அதுவா, அது ஒரு சூப்பரான கதை. அது ஒரு உண்மையான கதையும் கூட. ஓ ஓகே, சொல்றியா எங்களுக்கு அந்த கதை? அப்படியா? உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா ஆமா, என்ன குறையாம இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல சாரைபாத்துன்னு ஒரு ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்களாம். ஓ சாரைபாத்து ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்களா? ஓகே. ஆமா. அந்த காலத்துல இஸ்ரவேல்னு அந்த ஊர்ல இருந்தாங்க. ஆனா அந்த ஊரு ஃபுல்லாவே வெறும் ரொம்ப பஞ்சமா ஆயிடுச்சு. பஞ்சமா அப்படின்னா? பஞ்சம்னா மழை பெய்யாது, சாப்பிட எதுவும் இருக்காது, மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆமா. அந்த டைம்ல தான் எலிஷான்னு அந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம். அந்த எலியா அந்த தீர்க்கதரிசி போய் இந்த சாரைபாத் விதவை கிட்ட போக ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுத்தாராம். ஓ எலியாவை சாரைபாத் விதவை கிட்ட போக சொன்னாங்களா? ஆமா. அங்கனா பஞ்சம் இருக்கு, அங்க போயா காட் போக சொன்னாங்க? இஸ்ரவேல் ஃபுல்லாவே பஞ்சம் தான். ஆனா அங்க போய் பார்க்கும்போது அந்த சாரைபாத் விதவை கிட்டயே வெறும் ஒரு வேலைக்கான சாப்பாடு தான் இருந்துச்சாம். அதை சாப்பிட்டுட்டு அவங்களே சாக போறாங்களாம். அந்த அளவுக்கு பஞ்சமா இருந்துச்சு. அச்சச்சோ. சரி, நம்ம எலியா தாத்தா ஏன் அவங்க கிட்ட போய் போறாங்க? ஆண்டவர் சொன்னார்ல, அதான் போனாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? போய் அந்த விதவை கிட்ட போய் கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு. நான் சொன்னேனே, அந்த விதவை கிட்ட சாப்பாடு இருந்துச்சா இல்லையா? சுத்தமா இல்லல்ல பசங்களா, ஒரு வேலைக்கு தான் இருக்குன்னு சொன்னீங்க, அதை எப்படி அவங்க கிட்ட கொடுக்க முடியும்? இந்த விதவை என்ன பண்ணாங்களா, கீழ்படிச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு வேளை சாப்பாட கூட எலிஷாக்கு வந்து போய் கொடுத்தாங்களாம். ஓ எலியா கொடுத்தாங்களா? ஆமா. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, அதான் கேளன், குறையவே இல்லையா. அப்படியே அவங்க கீழ்படிஞ்சு எலியா கிட்ட கொடுக்கும்போது அவங்களோட அப்பமும் அந்த எண்ணெயும் அது தீராம பஞ்சம் முடியற வரைக்கும் டெய்லியுமே வந்துட்டு இருந்துச்சாம்பா. அந்த எண்ணெயும் மாவும் அப்பனா மாவு தானே? ஆமா. குறையாம இருந்துச்சா? ஆமா. அதான் நீ குறையாம எப்படி இருந்துன்னு கேட்டியா வரும்போது? ஆமா. இதுல என்ன நம்ம கத்துக்கலாம் தெரியுமா? அந்த எலியா கூட லைக் ஆண்டவர் கீழ்படிஞ்சு சாரைபாத்னா அந்த விதவையை போய் பார்த்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த சாரைபாத் விதவை இருக்காங்களே, அவங்களும் எலியாக்கு வந்து கீழ்படிஞ்சாங்கப்பா. ஆமால, அவர் கீழ்படிஞ்சு நான்லாம் அங்கே பஞ்சமா இருக்கு, நான் ஏன் அங்க போகணும்னு யோசிப்பேன். ஆனா கரெக்டா போனாங்க. அந்த சாரைபாத் விதவும் அவங்கிட்ட எதுவும் இல்லைனாலும் கொடுக்க ரெடியா இருந்தாங்கல்ல. ஆமா. அதுவும் நான் கத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்பதான் God நம்ம கிட்ட இருக்கிறத பெருக செய்வாங்க. கரெக்ட்டா? கரெக்ட். பசங்களா, நீங்க கத்துக்கிட்டீங்களா? என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம God obey பண்ணனும். நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நாளும் அதை மத்தவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அப்ப God நமக்கும் ஒரு பெருக்கத்தை பார்க்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஆமாப்பா, ரொம்ப பெருக்கத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. சூப்பர். நான் இந்த கதை நல்லா புரிஞ்சுட்டேன். Thank you டிங்கு. பரவாயில்லை மிங்கு, ஃபாலோ பண்ண சரியா? ஷூர் டிங்கு. ஓகே, நம்ம கிளம்பலாமா? பை குட்டீஸ். பை டிங்கு. பை குட்டீஸ். பை மிங்கு.